வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நேற்று மைண்ட் செட்டிங்கிற தலைப்பில் ஒரு வீடியோ பார்த்தோம் இல்லைங்களா? இன்றைக்கி அதே தலைப்பு தான் கண்டினியூ. இன்றைக்கி நான் சொல்ல போகிறது ஒரு உண்மை சம்பவம். ஒரு முறை கடலில் ஒரு 10 கிலோமீட்டர் உள்ளார ஒரு படகுல ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10-15 பேர் ஒரு சிறிய அளவிலான படகுல பிரயாணம் பண்ணாங்க. அது தொழில்நுட்ப கோளாறுனால நின்று போச்சு. அவங்களால கரைக்கு வர முடியல. ஹெல்ப் கேட்குறாங்க. அங்கேருந்து எப்படியே தகவல் கொடுத்துட்டாங்க. தகவல் கொடுக்க 2-3 நாள் லேட் ஆகிடுச்சு. 2 நாள் லேட் ஆகி 3ஆம் நாள் தான் அவங்கள ரெஸ்கியூ பண்ணுற பெரிய கப்பல் அங்கே போகுது. போய் காப்பாற்று இருக்கும்போது அவங்க அங்கே உள்ள ஊழியர்கள் எல்லோரும் முதல்ல குடிக்கிறது எங்களுக்கு தண்ணி கொடுங்க, நாங்கள் 3 நாளாக தண்ணி குடிக்கவே இல்லை, ஃபஸ்ட்டு தண்ணி கொடுங்க, எனக்கு தண்ணி தாகம் உயிர் போகுது, தண்ணி கொடுங்கன்றிருக்காங்க. இவங்க இந்த கப்பலில் உள்ளவங்க சொல்லியிருக்காங்க, கடல் தண்ணியை குடிக்க வேண்டியதானே நீங்கள் அப்படின்னோடனே அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, கடல் தண்ணி உப்பு கரிக்காதா, கடல் தண்ணி உப்பு கரிக்கும்னு தெரிஞ்சுக்கிட்டே நீங்கள் கேட்குறீங்களே அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்களாம். இந்த கப்பல் கேப்டன் சொன்னாராம், அது நீங்கள் நினைக்கிறது தப்பு, இந்த இடத்துல நீங்கள் குடிச்சு பாருங்கள், இது நல்ல தண்ணி அப்படின்னு ஸ்ட்ராங்காக சொல்லவும் அவங்களுக்கு ஆச்சரியமாக போச்சு. என்னடா 3 நாளாக கஷ்டப்பட்டுட்டு இருந்தோம் குடி தண்ணீர் இல்லைன்னு, கடல் தண்ணி உப்பு கரிக்கும், அதை குடித்தா நம்மளுக்கு ஏதாவது ஆயிரும், குடிக்கவும் முடியாதுன்னு இருந்தோம். அப்படி குடிச்சு பார்த்தாங்க, உண்மையிலே நல்ல தண்ணி, ரொம்ப அருமையான தண்ணி. அவங்க மைண்ட் செட்டிங் என்னன்னா கடல் தண்ணினா உப்பு கரிக்கும், அவ்வளோதான். அந்த ஒரே மைண்ட் செட்டிங்லேருந்து 3 நாளாக கஷ்டப்பட்டு போயிட்டாங்க. அப்புறம் சென்னை ரெஸ்கியூ பண்ணி இந்த கப்பலுக்கு வந்தோடனே இந்த கேப்டன்கிட்ட கேட்டிருக்காங்க, ஏன்னா எப்படிங்க இது எப்படி நல்ல தண்ணியாக இருக்குது, இது எப்படி அப்படின்னு. அவர் சொன்னாராம், இது அமேசான் ஆறு இருக்குது பார்த்தீங்களா, அமேசான் ஆறு கடலில் கலக்கிற முகத்துவாரம் இது. அந்த அந்த ஆறு கடலை தாண்டி கிட்டத்தட்ட 160 கிலோமீட்டர் உள்ளே போயிருமா அது வர ஸ்பீடுக்கு. அதனால் அந்த 160 கிலோமீட்டருமே இந்த தண்ணியோட தாக்கம் தான் இருக்குமா, நல்ல தண்ணி அப்படின்னு இருக்காங்க. ஆச்சரியம் என்னென்னா, அமேசான் ஆறுங்கிறது நீங்கள் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க, உலகத்தில் நீளத்தில் 2வது பெரிய ஆறு, வால்யூமில் முதல் ஆறு, நீளத்தில் உலகின் 2வது பெரிய ஆறு. அமேசானுக்கு அடுத்து உள்ள 8 ஆறுகளை சீரியல் பிரகாரம் நீங்கள் இது பண்ணிங்கன்னா, இந்த 8 ஆறு ஈக்குவல்ஸ் டு அமேசான் ரிவர். அப்போனா அதை இப்போ கற்பனை பண்ணி பார்த்துங்க, 6500 கிலோமீட்ரு 3 கண்ட்ரியை தாண்டி வருது. பெரு, கொலம்பியா, பிரேசில், இந்த கண்ட்ரிங்களெல்லாம் தாண்டி தென் அமெரிக்காவில் ஆறு கடலில் கலக்குது. மொத்தம் 35 லட்சம் கன அடி வாட்டர். நம்ம மேட்டூரில் வெள்ளம் வந்துடுதுன்னு சொல்லி ஃபுல் இதையும் திறந்து விட்டாங்கன்னு வச்சுக்கோங்க, காவேரி ஆற்றுல வெள்ளம் கரை புரண்டு ஓடும். நான்லாம் ஒரு 10-15 வருஷம் முன்னாடி பார்த்துருக்கேன். அது எவ்வளோனா 2 லட்சம் கண்ணாடி தான். 35 லட்சம் கண்ணாடி கற்பனை பண்ணி பாருங்கள். ஆற்றோட அகலம் 24 கிலோமீட்டருங்களாம். வெள்ள காலங்களில் 48 கிலோமீட்டர் டபுள் ஆயிருமா. அது மாதிரி அந்த ஆறுனால அது போய் கடலில் கலக்கிற இடம், அந்த முகத்துவாரம், அந்த கடல் தண்ணியை கிழிச்சிக்கிட்டு உள்ள 160 கிலோமீட்டர் உள்ளார போயிருங்க. அதனால் அந்த இடம்லாம் நல்ல தண்ணியாக இருக்குமா. அவங்களுக்கு கடல் தண்ணி அப்படின்னா உப்பு கரிக்கும் அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்தில் இருக்கவும் அவங்களுக்கு தெரில. இது ஒரு உண்மை சம்பவம். அது மாதிரி நமக்கு இது இப்படி தான் அப்படின்னு சில விஷயங்கள் தெரிஞ்சிருக்கும். தெரிஞ்சாலும் நம்ம அதை நடைமுறைப்படுத்த போகும்போது ஒரு கிராஸ் செக், டபுள் செக் பண்ணிக்கணும். ஒரு குறிப்பிட்ட மைண்ட் செட்டிங்கில் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக உள்ள கதை. இது மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள், கதைகள் பிள்ளைகள்கிட்ட சேருங்க. பிள்ளைகளுக்கு இந்த காலத்தில் நிறைய நம்ம டிசிப்ளின் சம்மந்தமாகவும் நாலேஜு நம்ம பள்ளிக்கூடத்தில் சொல்லி கொடுக்குறாங்க. அதை விட நம்ம பெரிய அளவுக்கு சொல்லித்தர போகிறதில்லன்னு வச்சுக்கோங்க. இது மாதிரி கதைகள், டிசிப்ளினை பற்றிய கதைகள், சில சுவாரஸ்யமான கதைகள், சில வரலாற்று கதைகள், இதெல்லாம் சொல்லுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.